லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. நம்ம விதவிதமான மனிதர்களுடைய கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்திருக்கிறார். வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர். கைதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அந்த சமயத்தில் ஆதரவு குரல்களும் எதிர்குரல்களும் பல வகையான ஆதரவுகள் இருந்துச்சுன்னு வைங்களேன். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் குறிப்பாக சீமான் அவர்களுடைய குரல் வந்து ரொம்ப பலமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். சீமான் வந்து தம்பியை போய் பார்ப்பேன், வெளியில் வந்தோன்னே நான் போய் தம்பியை பார்ப்பேன் அப்படின்னாரு. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. சீமானுடைய நேச்சரே அது. அவர் வந்து கொள்கை ரீதியாக எதிரிகளாக இருந்தாலும் கூட, அது வந்து மாரிதாஸாக இருந்தாலும் சரி, கிஷோர் கேசாமியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அது வந்து தப்புன்னும் போது அவர்களுக்கு பக்கம் நிற்பார். முந்தைய நேர்காணல்களில் நீங்களும் சங்கர் உட்பட பலரும் கூட சீமானை கடுமையாக என்னுடைய இதில் வந்து சீமான் பெரிய ரெட் பிக்ஸோட வளர்ச்சியில் சீமானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. சீமான் கல்யாணத்தில் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த டைமில் சீமானை வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியாக ஊடகங்கள் மதிக்காது, எங்களை ஒரு ஊடகமாக மற்ற அரசியல் கட்சி மதிக்காது. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டேஜ் இருந்தது. நாங்கள் வந்து சீமான் கவர் பண்ணாத நிகழ்வுகளே சென்னையில் இருக்காது. அப்படி தான் அந்த ஒரு காலத்தில் சீமானோட சேனல்ற மாதிரியே வந்துருச்சு ரெட் பிக்ஸ். 2012 நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்தே நான் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய நெருக்கமாக, பட் ஆனால் இந்த கலர் வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால் சீமான் எனக்கு என்னையே அவருக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும். அப்போ இப்படி ஒரு குரல் அவர் கொடுக்கும்போது நம்ம போய் பார்க்குறது, அவரே நான் தம்பியை போய் நானே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நம்மளே போய் பார்ப்போமே, நமக்காக யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு நபர் இருக்காரு, நமக்கு ஒரு பாதுகாப்பு. போய் இந்த குரல் அந்த காலத்தில் அவசியமானது. ரொம்ப போய் சந்திச்சுட்டு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரொம்ப நாள் இருந்த கேப் வந்து நான் முன்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த கேப் ஆகிடுச்சு. கேப் ஆன பிறகு சரி இப்போ கலைஞர் தோழர் தான் சொல்லுவார், உங்களை மறுபடியும் சேர்த்து விட்டது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்ட்டு. அவர் தான் அந்த இனிஷியேட். நான் அவர்கிட்ட தான் கேட்டேன், தோழர் கலைஞர்கிட்ட நான் பார்க்கணும் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அப்போ நீங்கள் பார்த்த சீமான் இப்போ அதே தாங்க. இல்லை, நான் கேட்குறது வந்து அவர் இந்த காலத்துக்கு ஒரு இயக்குனராக அந்த மாதிரி வந்து பேசி இப்படி வந்து ஏதோ பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்த ஒரு சூழல் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு தமிழக அரசியல் களத்தில். இல்லை, நான் இதை வந்து ரொம்ப முன்னாடியே அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப முன்னாடியே அனலிட்டிக்ஸ் இருக்கும்ல, இப்போ யூடியூபோடைய, ஃபேஸ்புக்கோடைய, ட்விட்டரோடைய அந்த அனலிட்டிக்ஸ் வந்து அது வந்து மனிதரோடைய பல்ஸ் அப்படி தான் நான் பார்ப்பேன். ஈவன் இந்த கூகுளில் சர்ச் டேர்ம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அது மெஷின்லேருந்து நமக்கு அவுட்புட்டை நம்ம எடுத்தாலும் அது கொடுக்குற இன்புட் வந்து மனிதர்கள் தானே. மனிதர்களோட ஆக்ஷன் தான் அதுலேருந்து அதை வந்து ஒரு டேட்டாவாக போகுது. அந்த டேட்டாவை தான் நம்ம எடுத்து அதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போவே நான் சொன்னேன், இல்லைங்க, இந்த நாம் தமிழர் கட்சின்றது எங்கெங்கெல்லாம் எப்படி வளருது, எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான ஆதரவு குரல் வருது, எந்த ஏஜ் குரூப்லேருந்து வருது, இந்த ஏஜ் குரூப்பை அப்படியே கம்பேர் டு ஸ்டாலின். அப்போ அவர் தான் இப்போ சீமானுடைய ஏஜ் குரூப்லேருந்து பார்க்க போனால் நியர்பையில் இருக்க அவர் தான் தலைவராக இருக்கும்போது அப்கமிங்காக இருக்கிறாருங்களா. அப்போ இந்த ஏஜ் குரூப்புக்கும் சீமானை எவ்வளோ பேர் தேடி இருக்காங்க, இல்லை நான் பார்த்துருக்காங்க. இந்த எம்கே ஸ்டாலின்ற தலைவரை எத்தனை பேர், இது மாதிரி நிறைய அனலிட்டிக்ஸ் நான் போய் பேசியிருக்கேன். அவர் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். ஆனால் புதுசாக இருக்க தகவல் அப்படின்னும் போது அப்போது அந்த அடிப்படையில் அப்போல்லாம் சொல்லுவார் அவர், என்னடா எங்களை பற்றி ஒரு செய்தி கூட போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இன்னைக்கு சீமான் போட்டோ இல்லாத செய்தி கிடையாது. ஆமாம் அது அப்போது அது தொடர்ச்சியான வளர்ச்சியோடைய அடையாளம் தானே. அவர் வந்துட்டு அவருடைய அந்த பயணம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துலையுமே வந்து மனசு விட்டுட்டு அதை வந்து மனசு சலிக்காமல் நிற்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதோடைய பிரதிபலன் தான் இன்றைக்கி அவர் அனுபவிச்சுட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கிறத கவனிக்கிறீங்களா? இல்லை, அதை கவனிக்கிறேன். அது அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்குது இல்லையா. இல்லைனா எப்படி 2%லேருந்து 8% வர முடியும்? அது இவ்வளோ இப்போ பெரிய பெரிய மாற்றங்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இப்போ எதிர்காலம்ன்றது நான் என்ன அண்மையில் அவர்கிட்ட பேசும்போது கூட விஜய் பிஜேபி, விஜய் டிஎம்கே அப்படின்னு வந்து நிற்கிறதை விட விஜய் சீமான் அப்படின்னு வந்து நிற்கிறது தமிழ்நாடு நல்லது. ஏன்னா இன்னைக்கு திமுக எந்த நெரேட்டிவை செட் பண்ணுதுன்னா திமுக வர்சஸ் பிஜேபி. அப்போ இந்த நெரேட்டிவ் வந்து நிற்கும் போது ஒரு நாளைக்கு பிஜேபி வர்சஸ் திமுகன்னு திரும்பும்ல. அது அதிமுக திமுகன்னு போது நீங்கள் ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டு இருக்க போகிறீங்க.
ஆனால் அதே பிஜேபி திமுகன்னு வரும்போது நீங்கள் 2 பேரும் மாறி மாறி அது ஒரு ஆபத்தான அரசியலை கொண்டு வந்து வளர்க்குறாங்க அவங்க. ரைட், வளர்க்குறாங்க. அதுதான் சொல்கிறேன். பிஜேபியை திமுக வளர்க்குது. ஏன்னா பிஜேபி மாதிரியான ஒரு எதிரி வந்து திமுக அவசியப்படுது. ஏன்னா இங்கே வந்து பிஜேபி எதிர்ப்பு மனநிலை அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்லிமெண்ட்லாம் இவங்க வெற்றி பெறாங்க. அந்த ஃபார்முலாவை தூக்கி அசம்பிளி எலெக்ஷன்லையும் போடு, பிஜேபி எதிராக நிற்போம், அவங்க வந்து நம்ம மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நேரடியாக பிஜேபி எதிரியாக்கி பிஜேபி வளர்த்து விடுது. அதை நான் என்ன சொல்கிறேன், எங்கே இதுக்கு போகிறீங்க? சீமானும் விஜயும் நேரடி சீமானுக்கு எதிரி விஜயா இருக்கட்டும், விஜய்க்கு எதிரி சீமானா இருக்கட்டும், 2 பேரும் வளருங்க. இப்போ சீமான் விஜய் போட்டு அடிக்கிறதுக்கு காரணம் ஃபெலிக்ஸ் தான். இந்த கருதுகோளை நான் சொல்கிறேன், சரிங்களா? இது 2 பேருக்குமே நல்லதுன்றான். இதுக்காக போய் அவர் அங்கே காசு வாங்கிட்டாரு, அப்போ திமுக அடிக்கும்போது எங்கே காசு வாங்கினாரு? பிஜேபி. அப்போ முதல்ல அதிமுக கிட்ட வாங்கினாரு, அதுக்கப்புறம் வந்து பாஜக கிட்ட வாங்கினாரு, இப்போ திமுக கிட்ட வாங்கிட்டாரு. தமிழ்நாடு அரசியல் ஹீரோ வில்லன் 2 பேரை மட்டும்தானே இயங்குது. அப்போ இங்கே யார் ஹீரோவானா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வில்லன் வேணும்ல. சீமானுக்கு வில்லன் வந்து விஜயா இருக்கட்டும், விஜய்க்கு வில்லன் சீமானா இருக்கட்டும், 2 பேரும் வளரட்டும் அப்படின்றது தான். அப்படி போகும்போது தான் தமிழக அரசியல் ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்போ தமிழ் தேசிய ஆட்சி இங்கே அமைவதற்கான வாய்ப்பு வரும். விஜய் ஆட்சி அமைக்கட்டும், ஒரு முறை இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது இவர் தான். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போய் நிற்கும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள அரசியல் அப்படி தான் போய் நிற்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ தேசிய கட்சிகளை சோழியம் முடிச்சு தான் திராவிட கட்சிகள் இதாகிறாங்க. இப்போ மறுபடியும் திமுக தன்னுடைய வசதிக்காக தேசிய கட்சிகளை உள்ள, குறிப்பாக பாஜக உள்ள வளர்த்து, அது ஒரு பெரிய ஆபத்தாக, ரொம்ப ஆபத்தான போக்கு. எப்போதுமே நீங்கள் வந்து எதிரிய உங்கள் நலனுக்காக இன்னைக்கு வந்து கூட்டி கொண்டு வந்து விட்டுறீங்க. இப்போ அவன் உங்களை அடிப்பான், நீங்கள் அவனை அடிப்பீங்க. ஏதோ ஒரு நாள் நீங்கள் வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை எதுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? அதாவது திமுக அதிமுகங்கிற இருந்த அந்த மோதலை மாற்றி திமுக பாஜக, ஏன்னா அதிமுக என்பது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை இவங்க வந்து இப்படிப்பாங்க. 2வது அவங்கள ஏற்றி நீங்கள் என்ன பேச முடியும்? அவன் நீங்கள் பண்ண எல்லா தப்பும் அவன் பண்ணிடுங்க, அவன் பண்ண எல்லா தப்பையும் நீங்களும் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. அப்போ இவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது பிஜேபி. அதுவும் இல்லாமல் இன்னொரு நுணுக்கமான இது இருக்குது. நாம் தமிழர் மாதிரியான தமிழர் அரசியல் வளர்கிற இடத்துல சங்கிகளை வளர்க்கிறது நமக்கு இன்னும் பாதுகாப்பானது. உங்களுக்கு பாதுகாப்பானது இல்லை, திராவிடம் பாதுகாக்கப்படும் இல்லையா? நான் இதை முற்றிலுமாக வேறு மாதிரி பார்க்குறேன். இது சீமான் வந்து விஜயை அட்டாக் பண்ணுவது தமிழகத்துக்கு நல்லது, 2 பேருக்குமே நல்லது. உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் எதிரியாக இருந்தால் ஏன் அண்ணன் தம்பி எதிரியாக இருக்கட்டுங்க, எதுங்க இன்னொருத்தர் வடகிழங்கு? ஆமாம், அதே தான் இங்கே வைங்கன்றாங்க. விஜய் சீமான் இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, இப்போ சீமான் இவ்வளோ பேசி ஒரு இதை தலைமுறை உருவாக்கிட்டு வர்றாரு. இப்போ திடீர்னு விஜயை குறுக்க விடுறது, இல்லை விஜய் வந்தது அப்படிங்கிறது எப்படி தோணுது உங்களுக்கு? இல்லை, விஜய் நான் பர்சனலாக என்ன, விஜய் விஜய் நீங்களும் விஜய் எல்லாம் ஒன்றா படிச்சிங்களோ? ஒரே காலேஜ், ஒரே பேட்ச். சரி. அப்போ நீங்கள் விஜய் ஜூனியர் வந்து டெப்டி சிஎம் சொல்லி, ஆனால் பேட்ச் ஒரே பேட்ச். இந்த லைலா கால பயலுக்கு தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியா இருந்தாலும் விஜய் வந்து இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு உண்மையிலே தெரியும். ஃபஸ்ட்டு அவர் வந்து எஸ்ஏசி பையன்டான்னு தான் நான் பேசியிருந்தானுங்க. ஒரு பாட்டு ஓவேஷன்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கு, அதே மாதிரி இப்போ நடந்து, நான் சொல்கிறது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ராக்குமுத்து ராக்குன்னு சொன்னாங்க. இந்த பையன் ஆடினது எல்லாரையும் காலேஜே மிரட்டி விட்டுருச்சுங்க. அது லாஸ்ட்டில் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் வந்துருமா, செம்ம டான்ஸு. என்னடா அது இப்படி ஆடுறான் அப்படின்றது. அப்போ தான் வந்து யாரா இதுனா எஸ்ஏசி பையன் விஜய்னு அப்படி. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர்லேயும் இன்னும் வீரபாண்டி கோட்டையில் நினைக்கிறேன் செம்ம டான்ஸர். அவர் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி போனார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது காலேஜில் ஒரு நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே எஸ்ஏசி பையன் சொல்லிட்டு ஒரு காலத்தில் இப்போ விஜயோட அப்பா எஸ்ஏசின்னு மாற்றிட்டு ஒரு பெரிய டாப்பில் போகிறது இருக்குல்ல. இத்தனையும் பை லுக்கிங் அட் பை கிராசிங் ஆல் த ஃபெயிலியர்ஸ். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ டிஎம்கே பின்னாடி இருக்குது, பிஜேபி அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது இப்போ நாகப்பட்டினத்தில் போயிருக்காரு இல்லையா, கரெக்டாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இதே நாகப்பட்டினத்தில் 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011ல இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தணும் இல்லையா? முதல் மாநாடு அங்கே தான் போகிறாங்க நாகப்பட்டினத்தில். அப்போ என்னென்னா இன்டைரக்டாக ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அப்போ மீனவர்கள் படுகொலை நடந்தது, அதை கண்டித்து போடுறாரு. அன்னையிலேருந்தே விஜயோட அரசியல் தொடங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியாக அவங்க அப்பா ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டார்ல, அவரை இப்போ விஜய் பேரில் கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி விட்டார். அதுக்கப்புறம் இவர் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசியலில்
நாளைக்கு இன்னும் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் யாரெல்லாம் சீனியர் மோஸ்ட் லீடராக இருப்பான்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும்னா நிறைய தலைவர்களுக்கு இங்கே முதுமை வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ராம்தாஸ் வந்து முதுமை எழுதிட்டார், வைகோ முதுமை எழுதிட்டார், ஸ்டாலின் முதுமை ஆயிடுவார். அப்போ இன்றைக்கி அந்த நேரத்தில் இருக்கிற யங்ஸ்டர் லீடர் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தா ஒன்று திருமா இருப்பார், அண்ணன் சீமான் இருப்பார். அதற்கு அடுத்தது 2ஆம் தலைமுறைகள் தான் இருப்பாங்க. அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், துரை வைகோவாக இருக்கட்டும், அதே போல் இங்கே உதயநிதியாக இருக்கட்டும். அப்போ இந்த 2ஆம் நிலை தலைவர்கள் வந்து எப்போதுமே ஒரு பிரகாசமான லைம்லைட்டில் இருப்பாங்களான்னா இருக்க முடியாது. அப்போ விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது இங்கே ஃபைட்டே இந்த 3 பேரை சுற்றி தான் அமையும். அப்போ அந்த 3 பேரில் திருமாவும் சீமானும் கூட்டணி அமைகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிருவாங்க. நேச்சுரல் இல்லை. இங்கே விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்னு வைங்களேன். இப்படி அரசியல் தமிழக அரசியல் போகுது நமக்கு நல்லதுன்றாங்க, தமிழகத்துக்கு நல்லது இல்லை. இங்கே ஒரு சங்கி உருவாகி சங்கிக்கும் இங்கே உள்ள திராவிட கட்சிகளுக்கும் சண்டை நடந்தது அப்படின்னா இட்ஸ் நாட் அன்ஹெல்தி. அது அந்த விதத்தில் இது இப்படியே வளர்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.